நீங்க டேலியில யூசர் வைஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோல நான் சொல்லப் போற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஆமாங்க. இந்த வீடியோல நான் என்ன சொல்லப் போறேன் அப்படின்னா, அந்த யூசர் வைஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல் ரிலேட்டடா நம்ம பண்ணியிருக்கிற ஒரு டிடிஎல் பத்தி தான் சொல்லப் போறேன். அந்த டிடிஎல் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றது, எப்படி நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம யூசுவலா வந்து நம்ம டேலில செக்யூரிட்டி கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, யூசர் வைஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, முக்கியமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா, யூசர்ஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, பிளாக் பண்ணியிருக்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, லெட்ஜர் ஆல்டரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன நம்ம வந்து பிளாக் பண்ணியிருப்போம். சப்போ லெட்ஜர் ஆல்டரேஷன வந்து நம்ம பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில நேரங்கள்ல வந்து யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த லெட்ஜர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அந்த டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா, அந்த லெட்ஜர்ல இருக்கக்கூடிய அட்ரஸுங்க, அவங்க ஃபோன் நம்பரு, இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பார்க்கணும் அப்படின்னா, அவங்கனால என்ன பண்ண முடியாது, நம்ம எந்த செக்யூரிட்டி லெவல்ல பிளாக் பண்ணியிருந்தோம்னா, அந்த ஆப்ஷனே வந்து வராதுங்க. அப்போ அவங்கனால என்ன பண்ண முடியாது, இந்த மாரி லெட்ஜர்ஸ வந்து அவங்கனால வியூ பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அப்போ வியூ பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் அவங்களுக்கு நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, தவறுதலா வந்து பாத்தீங்கன்னா, குரூப் நேம மாத்துவாங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மாத்துவாங்க. ஸோ அப்படி மாத்தும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நம்ம ஃபைனல் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டேட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மாறுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நடக்கும்போது, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண முடியாது, நம்ம டிஃபால்ட் டேலில வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னா, நம்ம லெட்ஜர் ஆப்ஷன வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆல்டர் பண்ற ஆப்ஷன் குடுக்கணும். ஆனா, அவங்க ஆல்டர் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஆல்டர் பண்ண இடத்துல கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகக்கூடாது, லெட்ஜர சேவ் பண்ணும்போது சேவ் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய விவி இன்ஃபோடெக்ல டிடிஎலா பண்ணியிருக்கிறோங்க. ஸோ இத நான் எப்படி உங்களுக்கு நம்ம டேலில எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய டிடிஎல லோட் பண்ணிக்கிறேங்க. சப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, F1 ஹெல்ப்ல நான் என்ன பண்ணிட்டேன், நம்மளுடைய டிடிஎல லோட் பண்ணிட்டேன். டிடிஎல் அண்ட் ஆட் ஆன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க லெட்ஜர் ஆல்டர் ஸ்கிரீன் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு டிடிஎல வந்து லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுல ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ்ல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், எனேபிள் லெட்ஜர் ஆல்டர் கண்ட்ரோல் மாடியூல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிறேன். என்டர் குடுத்துட்டு, இந்த இடத்துல நான் இத என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு சேவ் பண்றேங்க. இப்போ சேவ் ஆயிருச்சு. இப்போ என்ன ஆயிருச்சு, லெட்ஜர் ஆல்டர் ஸ்கிரீன் கண்ட்ரோல் அப்படிங்கிற நம்ம டிடிஎல் வந்து உங்களுக்கு லோட் ஆயிருச்சு. இந்த இடத்துல நான் வந்து இப்ப ஒரு யூசரை வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப நான் அந்த கம்பெனில போயிட்டு நான் யூசரை வந்து அப்ப அட்மின்ல இருக்கு. நான் யூசரை வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் யூசர்ஸ்ல போய் நான் மாத்துறேன். ஸோ இப்போ சேஞ்ச் யூசர் நேம்ல போயிட்டு நான் ஏ அப்படிங்கிற யூசரை மாத்துறேன். பாஸ்வேர்ட்ல உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு குடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன ஆயிருச்சு, யூசர் சேஞ்ச் ஆயிருச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணிருக்கிறேன், லெட்ஜர் ஆல்ட்ரேஷன் பவர் குடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு லெட்ஜரை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து ஈஸியா வந்து மாத்திக்கலாங்க. இப்போ உங்களுக்கு லோட் ஆயிட்டு இருக்கு. லெட்ஜர் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆல்டர் ஆகுதுங்க. இப்ப இந்த இடத்துல வந்துங்க, நான் வந்து யூசர வந்து மாத்துறேன். இப்போ அட்மின் யூசர்ல இருக்கு. இதுல வந்து சேஞ்ச் யூசர் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு, நான் வந்து சேஞ்ச் யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு யூசர் குடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு. யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்துட்டேன். இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், யூசர வந்து மாத்திட்டேங்க. ஒரு சப் யூசர் ஒண்ணு குடுத்துட்டேன். இப்ப இதுல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்ப ஆல்டர் ஸ்கிரீன் நான் உள்ள போறேன். நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். கேட்வே ஆஃப் டேலில ஆல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு, இதுல லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இங்க சன்றி டெட்டார்ஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் இருக்கு இல்லைங்களா? ஸோ டெட்டார் லெட்ஜர்ல என்ன பண்ணிக்கலாம், எனக்கு ஆல்டர் ஸ்கிரீன் இருக்கிறதுனால, ஆல்டரேஷன் ஆப்ஷன் இருக்கிறதுனால, இந்த இடத்துல நான் இத வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதே சமயத்துல இப்ப நான் இங்க சன்றி டெட்டார் அப்படின்னு இருக்கிற இந்த குரூப் நேம வந்து தவறுதலா இப்படி சன்றி கிரெடிட்டார்ங்கிறத மாத்தலாம். ஸோ மாத்திட்டு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு அட்ரஸ் ஏதாவது குடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அட்ரஸோ, இல்ல ஃபோன் நம்பரோ, இந்த டீட்டெயில் எத வேணா நான் மாத்திட்டு, யூசர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க, ஜிஎஸ்டி நம்பர் எது வேணா மாத்தலாங்க. ஸோ மாத்திட்டு உங்க அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஃபைனலா வந்து என்ன ஆகும்? அக்செப்ட் ஆயிருங்க. இப்ப சேவ் ஆயிரும். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா, லெட்ஜரோட குரூப்போ வேற ஏதாவது மாத்திட்டாங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி நம்ம ஃபைனலா ஜிஎஸ்டிஆரோடயே ஃபைனல் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாங்க. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணிக்கணும், மத்த எல்லா டீட்டெயிலும் என்டர் குடுத்தாங்க அப்படின்னா, ஆல்டரேஷன் ஸ்டேட்ல போய் என்டர் குடுத்தாங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வியூ பண்ணி பாத்துக்கலாம். பட் ஆனா, உங்களுக்கு அக்செப்ட் குடுத்து சேவ் பண்ணும்போது சேவ் ஆகக்கூடாதுங்க. அந்த டீட்டெயில் தான் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, பாக்க போறோம். இவங்களுக்கு என்ன ஆகுது, இப்ப சேவ் ஆகுதுங்க. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், திருப்பி வந்து சேஞ்ச் யூசருக்குள்ள போயிட்டு, இங்க வந்து சேஞ்ச் யூசர் கம்பெனி கிளிக் பண்ணிட்டேன். சேஞ்ச் யூசர் போயிட்டு அட்மின் யூசர் போறேன். சேஞ்ச் யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்ட் போட்டேங்க. இப்ப அட்மின் யூசர் வந்துருச்சு. இதுல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கம்பெனியை கிளிக் பண்ணிட்டு,
யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கிறேங்க. நீங்க யூசர் ரோல்ல உங்களுக்கு என்ன ஆப்ஷன் குடுத்திருந்தீங்க, ஆல்டரேஷனோ இல்ல ஃபுல் ஆக்சஸ் குடுத்திருந்தீங்கனாலும் ஓகேங்க. பட் நம்ம இப்ப பண்ண போற விஷயம் வந்து அவங்கள ஆல்டர் பண்ண விடாதுங்க நம்மளுடைய டிடிஎல். இப்ப யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ள போயிட்டு நான் இந்த யூசர் ரோல் ஏ குடுத்திருக்கிறேன். யூசர் நேம் வந்து ஏ குடுத்திருக்கேங்க. இதுல அலோ அடிஷனல் கண்ட்ரோல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆப்ஷன் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்க எஸ் குடுத்துக்கிறேன். எஸ் குடுத்துட்டு கீழ இங்க 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கு. பர்ட்டிகுலர்ல 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. பிளாக் லெட்ஜர் ஆல்டர் ஃபார் திஸ் யூசர். அப்போ இந்த யூசருக்கு லெட்ஜர் ஆல்டரேஷனை வந்து பிளாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், டிடிஎல் பண்ணிருக்கிறோம். இப்போ இது நோல இருக்கு. இதை போய் நம்ம எஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ சேவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி வேற யூசருக்கு நான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த அலோ அடிஷனல் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு நீங்க எஸ் கொடுத்துட்டு 2வது இருக்கக்கூடிய ஆப்ஷன் பர்டிகுலர்ஸ்ல 2வது இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து அப்படின்னா பிளாக் லெட்ஜர் ஆல்டர் ஃபார் திஸ் யூசர். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்ப கொடுத்துட்டு என்ன பண்ணியாச்சு, கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்ம பண்ணிருக்கிற இந்த டிடிஎல்ல உங்களுக்கு இந்த 2 யூசரையும் வந்து பாத்தீங்கன்னா லெட்ஜர் ஆல்டரேஷன் ஸ்கிரீனை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், பிளாக் பண்ணிட்டேங்க. இப்போ முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்டரேஷன் பண்ண ஏதாவது ஆல்டர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆச்சு. இப்போ நான் வந்து யூசரை மாத்துறேங்க. சேஞ்ச் யூசர் போயிட்டு சேஞ்ச் யூசர் நேம் ஏ கொடுத்துக்கிறேன். முதல்ல கொடுத்த ஏ அப்படிங்கிற யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ யூசர் நேம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மாறிடுச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்டர் போறேன். ஸோ லெட்ஜர் போயிட்டேன். இப்போ இந்த டெட்டார்ஸ் இருக்கக்கூடிய லெட்ஜர் போயிட்டேங்க. ஸோ இப்போ கிரெடிட்டர்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ நான் இதை என்ன பண்ணிட்டேன், நம்ம யூசரை வந்து டெட்டார்ஸ் மாத்துறாங்க. இங்க வந்து நோ கொடுத்துட்றாங்க. ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு, இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் இருக்கு. ஸோ இதை வந்து அன்ரிஜிஸ்டர் மாத்திடுறாங்க, தவறுலாம் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க சேவ் பண்றாங்க அப்படின்னா என்ன ஆகாது அப்படின்னா நம்மளுடைய டிடிஎல் அலோவ் பண்ணாதுங்க. அந்த லெட்ஜர் ஆல்ட்ரேஷனை வந்து உங்களுக்கு விடாதுங்க. ஸோ மெசேஜ் வருது பாருங்க, எரர் மெசேஜ், லெட்ஜர் ஆல்ட்ரேஷன் நாட் அலோட். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்கனால அந்த லெட்ஜரை ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாதுங்க. அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம், இருக்கிற டீட்டெயில் எல்லாமே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா அவங்க ஃபைனலா வந்து இங்க சேவ் பண்ணும்போது கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணாலும் இந்த இடத்துல சேவ் பண்ண விடாதுங்க. லெட்ஜர் ஆல்ட்ரேஷன் நாட் அலோட் அப்படிங்கிற ஸ்கிரீன் வந்துடும். அவங்களுடைய ஆல்ட்ரேஷன் இங்க என்ன ஆயிரும் அப்படின்னா பிளாக் ஆயிருங்க. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது இந்த காமனான சண்டே கிரெடிட்டர் ரிட்டர் மட்டும் கிடையாது. எந்த லெட்ஜர் அவங்க வந்து ஃபிக்ஸ்ட் அசெட் ஆகட்டுங்க, இல்லை எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர் ஆகட்டுங்க, எந்த லெட்ஜராக இருந்தாலும் அவங்கனால என்ன பண்ண முடியாது, ஆல்ட்ரேஷனே பண்ண முடியாதுங்க. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க ஆக்சஸ் பண்ணி அந்த வியூ பார்த்துக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிடிஎல்ல மட்டுமே சாத்தியங்க. நம்மளுடைய டிடிஎல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காகவே நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த டிடிஎல் வேணும் அப்படின்னா நீங்க விவி இன்ஃபோடெக் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம். இது எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்றது, இது எப்படி வந்து எனேபிள் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு லைவ்ல வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வந்து விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல வந்து தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கும். எல்லா வீடியோஸும் பாருங்க, டேலியை ஆழமா கத்துக்கோங்க, எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.